அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி மதர்ஸ் டே. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். என்னோட ஷேரிங் வந்து பாஸ்டர் ஒரு சின்ன ஷேரிங் தான் எனக்கு கொடுத்தாரு. அது 2 வசனத்தை கொண்டு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய டெஸ்டிமனிக்கு நான் கடந்து போகிறேன். 15 மினிட் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எனக்காக வந்து பைபிளோட வசனம் வந்து பாஸ்டர் எனக்கு கொடுத்தது வந்து 27வது 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 28வது வசனமும் 27வது வசனமும் 28வது 1வது அதிகாரம் 27 28. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பத்தை பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டப்பட்டபடினால் அவன் உயிரோருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றான். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து சொன்னான். ஆமென். இது எதை குறிக்குதுன்னா, இது வந்து நான் வந்து நம்ம பைபிளால போற்றப்படுகிற ஒரு பெண்ணை பற்றி தான். அந்த பெண்ணின் பேர் வந்து அன்னாள். எல்லாரும் வந்து அந்த வசனத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. 1வது அதிகாரம் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 2வது அதிகாரமும் நீங்க படிச்சீங்கன்னா அவங்களுடைய காரியத்தை குறித்து நீங்க வந்து பார்க்கலாம். நான் ஒரு சுருக்கமாக தெரியாதவங்களுக்காக நான் வந்து சுருக்கமாக அந்த அன்னாளோட கதையை பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன். ஏன்னா அன்னாள் வந்து அவங்க பிள்ளை இல்லாத ஒரு மலடியா இருந்தாங்க. ஏன்னா அவங்க கர்ப்பப்பை வந்து அடைக்கப்பட்டிருந்தது. எல்கானா என்பவருடைய மனைவி தான் அன்னாள். அவருக்கு வந்து அவங்களுக்கு பிள்ளை இல்லாதனால அவர் இரண்டாவது தரமாக கல்யாணம் பண்ண பெண்ணின் பேர் வந்து பெண்ணினா. அவங்களுக்கு வந்து நிறைய பிள்ளைகள் இருந்தது. அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்ததுனால கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும், பிள்ளை இல்லாதனால சில தாய்மார்கள் வந்து பிள்ளை இல்லாதவர்கள் பிள்ளை நம்ம கல்யாணம் பண்ண முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் அதுக்கப்புறம் வருஷங்கள் கடந்து போனா நம்ம எவ்வளவு வேதனைப்படுவோம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வேதனை தான் அன்னாளிடமும் இருந்தது. அவங்க ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிள்ளை இல்லாததுனால. அந்த சமயத்துல வந்து என்னன்னா அவருடைய 2வது மனைவிக்கு பிள்ளைகள் நிறைய இருந்தது. அவங்க வேதனை ஒரு பக்கம், அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அவங்களுக்கு பிள்ளை இருந்ததுனால அவங்க அனைத்தையும் பார்த்து அவங்க மன வேதனைப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆனா இங்க வந்து அனைத்து தாய்மார்கள் வந்து நம்ம வேதனைப்படலாம். ஆனா ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கும் பொழுது அந்த ஜெபத்தினால ஆண்டவர் நிறைய காரியம் நம்மளுக்கு வந்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு செய்வாரு. நம்ம வந்து அதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம ஆண்டவர் மத்தியில நம்ம அமரும் போது ஜெபிக்கும் போது கர்த்தர் நிறைய காரியங்களை நம்மளுக்கு வந்து செய்வாரு. அது அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோட நம்ம வந்து ஜெபித்தோமானால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில அன்னாலை போல நம்ம வந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவர் மத்தியில. நான் என்ன சொல்ல, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய 2வது மனைவி பெண்ணினால் என்ன செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப நகைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சொல்லுனால வந்து அவங்கள வேதனைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மனம் கசந்து ரொம்ப ஆண்டவர் இடத்துல வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா போய் மனம் கசந்து ஆண்டவர் இடத்துல வந்து ஒப்பு வைத்தாங்க, ஜெபித்தாங்க, கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஆண்டவரே இந்த மாதிரி, ஏன்னா ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு பொருத்தனையும் பண்ணாங்க. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்க வந்து கொடுக்கணும், நான் வந்து உங்களுக்காக வந்து சபையில அவரை வந்து ஒரு ஊழியத்துக்காக நான் வந்து ஒப்பு கொடுப்பேன் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒப்பு கொடுத்ததுனால அப்புறம் அவங்க என்ன ஆண்டவர் வந்து அவங்களுக்காக இறங்கினாரு, தயவு காட்டினாரு. ஆண்டவர் வந்து தயவு காட்டுறதுனால அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க கர்ப்பம் தரித்து பிள்ளையை பெற்றாங்க. அவர் ஆண்டவர் கொடுத்த பிள்ளை என்று அவருக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா சாமுவேல் என்று பேரிட்டாங்க. அப்ப என்ன வருஷந்தோறும் வந்து அவங்களுக்கு ஒரு வழிபாடு இருக்கு. அந்த எல்கானா என்ன செய்வாரு, ஆலயத்துக்கு சென்று அவர் பலி கொடுப்பாரு. அப்புறம் வந்து பலி செலுத்துவார் ஆண்டவருக்கு வந்து. அப்புறம் பொருத்தனை பண்ணுவாரு. அது வந்து வருஷந்தோறும் வந்து அவர் செய்கிற ஒரு காரியம். ஆனா அந்த சூழ்நிலையில வந்து இவங்க சாமுவேலை வந்து அவங்க பிறக்க வச்சு அந்த சமயத்துல வந்து இவங்க அந்த இதுக்கு போல அந்த ஆலயத்துக்கு போகாம இருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து ஒன்னும் கைப்பிள்ளையாக இருந்தாரு. அப்போ அவங்க ஆண்டவர்கிட்ட ஒப்படுத்தது அவங்க கண்டிப்பா செய்துதானே ஆகணும். அவங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் அதே நேரத்துல வந்து அந்த காரியத்தை போய் அவங்க செஞ்சாங்க. அவர் வந்து பால் மருந்த உடனே அவர் அந்த நேரத்துலயுமே குழந்தையாக தான் இருந்தாரு. அப்பயும் கொண்டு போய் அவங்க செஞ்ச பொருத்தனையின்படி ஆண்டவருக்கு வந்து அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. அதுதான் திருப்பி படிங்க பிரதர். அந்த 27 28 திருப்பி நீங்க படிங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவள் கர்த்தருக்கென்று கேட்டப்பட்டபடி
பாருங்க, அவங்க வந்து கர்த்தரிடத்தை கேட்டனால, அவங்களுடைய வேதனை ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிச்சதுனால ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை அன்னாளுக்கு செய்தாரு. நாம எல்லாம் வந்து ஒரு தாயா தான் இருக்கிறோம். நாமெல்லாம் ஒரு தாயா இருக்கிறோம். என்ன கேட்டா எனக்கு வந்து நான் இந்த பைபிள் படி பார்க்க போனா அநேக தாய்களை நான் பார்த்திருக்கேன். இந்த ஜெப தாய்களை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா என்னோட வாழ்க்கையில நான் பார்க்கும் பொழுது என்னோட தாயை நான் சொல்லுவேன். என்னோட தாயை சொல்லுவேன். ஏன்னா அதிகாலையில நான் பார்க்கும் பொழுது எங்க அம்மா வந்து எப்பவுமே ஜெபத்துல இருப்பாங்க. எங்க அம்மா எப்பவுமே ஜெபத்துல இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, என் காதால நான் கேட்டிருக்கேன், எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா ஜெபிப்பாங்க. அத்தனை பிள்ளைகளுக்கும் அவங்க ஜெபிப்பாங்க. அவங்களோட விசுவாசம் என்னன்னா, இயேசு ரத்தத்தை எடுத்து அங்க பாருங்க, நாங்க வந்து அப்ப கத்தலிக் பாருங்க, அங்க வந்து எங்க அறையில வந்து ஆண்டவருடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த படம் இருக்கும். அதுல வந்து அந்த ரத்தத்தோட ஆண்டவர் சிலுவையில அது இருக்கிறது இருக்கு. எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா, அந்த ரத்தத்தை, அவங்களோட விசுவாசத்தை பாருங்க, அந்த ரத்தத்தை எடுத்து ஜெபத்திலே அப்படியே அனுப்புவாங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிப்பாங்க. எல்லாம் அவங்க பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு அப்படியா ஜெபிப்பாங்க. அது இரண்டாவதாக. முதலாவது நான் என் கண்ணால நான் பார்த்த ஒரு காட்சி என்னன்னு சொன்னேன், என் தாயார் அப்படி அவங்க ஜெபித்து எங்ககிட்ட சொல்லுவாங்க, ஜெபம் முக்கியமா, ஜெபிக்கணும், முதல் ஜெபம் தான் முக்கியம், பைபிள் வாசிக்கணும். எங்க அம்மா கிட்ட அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க இந்த ஒரு விஷயத்துல. 8 மணி ஆனா நாங்க வந்து கத்தலிக்னால நாங்க எல்லாம் உட்காந்துருவோம் ஜெபத்துல. ஏன்னா அந்த மந்திரம் சொல்லி, கத்தலிக்ல வந்து அந்த மந்திரம் சொல்லி தான் நாங்க ஜெபிப்போம். அப்படி அதுல கத்தலிக்ல இருக்கிறப்ப நாங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டா நாங்க ஜெபித்து அப்படி வந்த ஒரு இதுதான். எங்க அம்மா எங்களை அவ்வளவு ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க. இப்ப இருக்கிற நான் பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட நான் என்ன சொல்றேன்னா, வாலிப பெண் பிள்ளைகள்கிட்ட நம்மளுக்கு வந்து பைபிள் வசனத்தின் படி பார்க்கும் பொழுது அன்னாள் எப்படி வந்து ஒரு ஜெப வீராங்கனையாக இருந்து அவங்களுடைய வேதனையை ஆண்டவர்கிட்ட ஊற்றும் பொழுது ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்தார். அவங்க வந்து சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஆமென். அவங்க சந்தோஷம் அடைஞ்சாங்க. இப்ப என்னோட வாழ்க்கையில வந்து அடுத்தபடியாக என்னோட ஊழியக்காரர் வந்து என் வாழ்க்கை இந்த சபையில நான் வந்து திருமணமாகி வந்து 23 வருடம் ஆகுது. திருமணமாகி 22 வருடம். என்னோட ஊழியக்காரர் தான் எனக்கு பார்த்த மாப்பிள்ளை. இந்த சபையில நான் திருமணமாகி என் முதல் பிள்ளை ஜெய்சியல், 2வது ஜெஸ்லின், 3வது மகள் ஜென்சி. 3 பேருமே இந்த சபையிலே நான் வந்து அவங்க பிறந்து இந்த சபையிலே வளர்ந்து இப்படியாக வந்து நாங்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை இப்படியாக இந்த சபையிலே ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஊழியக்காரனோட ஊழியக்காரர் தாயாரும் ஆண்டி திரேசாவும் அப்படிதான். என்னன்னா அவங்க வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி ஆரம்பத்திலே பாஸ்டர் வந்து நான் அப்ப தீராமல இருந்தேன். ஏன்னா தீராமல உள்ளவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். பாஸ்டர் வந்து அரிடாஸ் சபையில் உள்ளவர். அப்போ வந்து என்னுடைய கணவர் வந்து அங்க ரசிக்கப்பட்டு அங்க இருந்தனால நாங்க வந்து அங்க 1 வருடம் அங்க இருந்தேன். அங்கதான் வந்து ஜெய்சியிலும் பிறந்தாரு. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க வந்து அவர் வேலை காரணமாக நாங்க மாற்றலாகி இங்க வந்தோம். அதுக்கப்புறம் ஜெஸ்லின் ஜென்சிலாம் வந்து இங்கதான் பிறந்தாங்க. அப்ப என்னன்னா கர்த்தருடைய வழியில நாங்க இதுவரைக்கும் இந்த சபையில கர்த்தரோட வழியில என்னோட பிள்ளைகளையும் சரி, என் கணவனாகட்டும், என் ஜெபத்துல நான் வைக்கப்பட்டு கர்த்தர் நிறைய காரியங்களை, நிறைய அற்புதங்களை என் வாழ்க்கையில செய்தாரு. ஆனா வாழ்க்கையில சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கதான் செய்யும், இல்லைன்னு இல்லை. அப்படியே நம்ம வாழ்க்கையில கடந்து செல்லும் போது எல்லாமே அப்படியே வந்துடாது நம்மளுக்கு. அப்படியா எல்லாமே வந்துடாது. நம்மளுக்கு சில காரியங்கள் வந்து இருக்கதான் செய்யும். ஏன்னா ஏற்றத்தாழ்வுகள் அந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய ஜெபம் வந்து என்னைக்குமே ஆண்டவர்கிட்ட போகவே இல்லை. ஏன்னா என்னுடைய ஊழியக்காரனும் அதுதான். முதலாவதாக ஜெபமும் பைபிள் வசனத்தை பத்தி தான், வசனம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னு ஊழியக்காரர் எங்களுக்கு அனுதினமும் அவரும் அப்படிதான். என் தாயை போல அவரும் அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு இருப்பாரு. என்னோட ஊழியக்காரர் தாயும் அப்படிதான். நான் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னை வந்து சந்திச்ச பொழுது, நீ கர்ப்பமா இருக்கிறப்ப உன் வயிற்றுல கையை வச்சு நீ ஜெபிமோய், உன் பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்ட்டி சொல்லி கொடுத்த ஒரு இது என்னால மறக்க முடியாத ஒரு இது. ஏன்னா அந்த சூழ்நிலையில எங்களுக்கு அம்மா இல்லை. என்னோட திருமண காரியத்தை எல்லாமே பாசுற அன்ட்டியும் தாயுமாக இருந்து சபையார் எல்லாமே அப்படியா நடத்தி வச்சாங்க. இது வரைக்கும் பாருங்க, ஆண்டவர் எங்களை வந்து அப்படி ஒரு கிருபையா இந்த சபையில எங்களை வழி நடத்தி இருக்காரு. ஆண்டவரை முன்னுக்கு வைக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கை என்னைக்குமே மேன்மையாக தான் இருக்கும். ஆனா ஏற்றத்தை என் பிள்ளைகளையும் சரி, பிள்ளைகளோட வாழ்க்கையும் சரி, அவர் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது சில காரியங்கள் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. அது கூட பாஸ்டர் சொன்னாரு, பிள்ளை சுட்டித்தனமா இருந்தா தலையில கையை வச்சு நீங்க ஜெபிக்கணும்,
அந்த ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவாரு. அந்த எல்லா காரியத்தையும் அவங்க சொன்ன எல்லா காரியத்தையும் என் வாழ்க்கையில நான் பிடிச்சு கொண்டு என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது சில காரியம் அப்படியாக தவறுதலாக சில காரியங்கள் ஒரு சுட்டித்தனமான காரியங்கள்லாம் இருந்தது என் பிள்ளைகள்கிட்ட. என்னுடைய மகன் கொஞ்சம் சுட்டித்தனமாக இருப்பார் சின்ன வயசுல. அதுக்கப்புறம் அந்த ஜெபிக்க அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர், நசமா சொல்றேன், உண்மையா சொல்ற, தேவனுடைய கிருபையின்படியாக அவரோட வாழ்க்கையை ஆண்டவர் மாத்தி போட்டாரு. இப்ப பாருங்க, அந்த சபையிலே தான் அவருடைய வாழ்க்கையை, அந்த வெள்ளிக்கிழமான அவர் வேலை முடிஞ்சு வந்தாலே திருசா அவர் சபைக்கு வருவார், எங்களை கூட்டிட்டு வருவார். சனிக்கிழமையும் சரி, நான் அவர்கிட்ட சொல்ற ஒரே வாழ்க்கை தான், ஆண்டவரை பிடிச்சு கொண்டா நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் ஆண்டவர், உங்களுடைய வெற்றிக்கு எல்லாமே ஆண்டவர் தான் காரியம் இருப்பார், முதலிடமாக இருப்பார். என் பிள்ளைகள்கிட்ட நான் சொன்ன என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்குற காரியம் இதுதான். வாலிப பிள்ளைகள் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரை முன்னுக்கு வச்சுக்கினா கண்டிப்பாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வாரு. ஆமென். இது